அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி குடிப்பழக்கத்தோட மிக மோசமான பழக்கம் அது எதுன்னு கேட்டால் கஞ்சா தான். ஏன்னா கஞ்சாவுக்கு ஒருத்தன் வந்து கஞ்சா அடித்தானா அவனுக்கு எந்த ஒரு நாத்தமோ ஒரு வாடையோ அவன் கஞ்சா அடிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ நம்மளால் யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குடிச்சிருந்தானா அவனுக்கு வாடை வரும், தள்ளாடுவான், மிதமிஞ்சிய ஒரு வெறியில் இருப்பான். இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ்லாம் அவனுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் கஞ்சா சத்தியமாக எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் கஞ்சா வந்து ஒரு கொகைன் தான், பயங்கரமான ஸ்லோ பாய்சன் தான். இந்த கஞ்சா வந்து ஒரு 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 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே ஃபுல்லி அடிக்ட் ஆகிடும். அதாவது உங்களை உள்ள இழுத்துகிட்டே இருக்கும். இழுத்துகிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் கஞ்சா இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டாந்து விட்டுரும். அதுக்காக நீங்கள் வந்து என்ன வேணால் செய்வீங்க. சின்ன சின்ன திருட்டு தான் இதில் வந்து வீட்டில் திருடுறது, வெளியில் திருடுறது, நண்பர்கள் கிட்ட திருடுறது, பல இடத்துல வந்து நீங்கள் திருட்ட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்காக எந்த ஒரு கிரிமினல் ஸ்டேஜுக்கு நீங்கள் போக தயாராக இருப்பீங்க. இதுதான் வந்து கஞ்சா அடிக்ஷன். இந்த கஞ்சா அடிக்ஷனை கட்டாயமாக வந்து ஒழிக்கணுங்க. இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட குடிப்பழக்கத்தினால் நடந்த கொலையை விட கஞ்சா போதையினால் நடந்த படுகொலைகள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 18,000 கேஸை வந்து தாண்டுது. இந்த 18,000 கேஸும் வந்து கஞ்சா ப்ளஸ் குடி, இந்த ரெண்டுமே சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி அவன் பயங்கர எக்ஸ்ட்ரீமாக லிமிட்டை தாண்டி போயிட்டு இன்றைக்கி பயங்கரமான ஒரு வெறித்தனமான கொடூரமான கொலை குற்றவாளிகள் வந்து இன்றைக்கி வெளியில் வந்துட்டாங்க. கவர்மெண்ட்டு இம்மிடியட்டாக ஒரு விஷயத்தை கட்டாயமாக முன்னெடுக்கணும், ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். பப்ளிக் பிளேஸில் போலீஸ்காரங்க கட்டாயமாக வண்டிக்கு வண்டி செக் பண்ணுற மாதிரி கஞ்சா அடிக்ஷன் பேர்ஸனை தயவு செஞ்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா என்னன்னா, மாலில் எங்கே பார்த்தாலும், தியேட்டரில் எந்த இடத்துல இருந்தாலும் கஞ்சா அடிக்ஷன் பேர்சன் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கட்டாயமாக கவர்மெண்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை வந்து தடுக்கணும். கிரிமினல் ஆக்டிவிட்டின்னா என்னன்னா, சத்தம் காட்டாமல் பண்ணுறோம், ஒரு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடறோம். இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை நம்மளால் வந்து தடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, கஞ்சா அடிக்ஷன் ஆனவனை ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டு போலீஸ்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை வந்து செய்யணும் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கஞ்சா ஆக்டிவிட்டி பேர்சன் வந்து பப்ளிக் நியூசன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, கிரிமினல், இந்த ரவுடிசம் பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து கஞ்சா ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. இந்த கஞ்சா அடிக்ஷனில் வந்து இருக்கிறவங்க அதை வந்து முழுக்க கண்ட்ரோல் பண்ணாவே ஓரளவுக்கு கொண்டாந்துடலாம். அதாவது பிடிச்சா உடனடியாக ஒரு 10,000 ஃபைன் போடுங்க. அடுத்த தடவை 2வது தடவை மாட்டினான்னு வச்சுங்க, ஒரு 50,000 ஃபைன் போடுங்க. 3வது தடவை மாட்டினாங்கன்னா 3 மாதம் உள்ள வைங்க. அவன் லைசன்ஸே கேன்சல் பண்ணுங்கள், அவனோட ஆதார் கார்டை கேன்சல் பண்ணுங்கள், அவனோட ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயமாக வந்து கஞ்சா சம்மந்தப்பட்ட கேசஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை கவர்மெண்ட்டு கட்டாயமாக இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எனவே தமிழ்நாடு அரசு வந்து மது விலக்கு அப்படிங்கிற மாதிரி, கஞ்சா விலக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டாடணும். கஞ்சா போதை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் குற்றங்கள், கஞ்சா சம்மந்தப்பட்ட போதை குற்றங்கள் வந்து குறையும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயமாக தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு செய்யணும் அப்படிங்கிறத நான் வேண்டி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.